ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ரோக்டோ ஃப்ளோக் அப்படின்ற ஒரு பெங்காலி வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சீரிஸ் ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் சீரிஸுங்க. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பாத்திரலாம். பெங்கால் லாங்குவேஜ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சாமியார் பெண்களை எல்லாம் கடத்தி ஒரு தெய்வத்துக்கு பலி கொடுத்து சூப்பர் பவரை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுலயும் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதுவும் குறிப்பா அக்கா தங்கச்சிங்க இருக்கக்கூடிய பெண்களையா பார்த்து டார்கெட் பண்ணி நரபலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்றான். சோ அந்த நரபலி கொடுக்கக்கூடிய அந்த மர்ம மனிதர்கிட்ட நம்ம ஹீரோனும் மாட்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் மொத்த படமே. இந்த கில்லர் கிட்ட மாட்டின நம்ம ஹீரோயின் செத்தாங்களா பொழைச்சாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இப்ப நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு துறவி அமைதியான முறையில் உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஆட்கள்லாம் வராங்க. உங்களோட பிரேயரை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஆக்சுவலா ஒரு 3 பெண்களை வந்து ஒரு அரக்கன் கடத்திட்டு போயிட்டான். அந்த பெண்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த ஊருக்குள்ள பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அரக்கன் இருக்காங்க. அந்த அரக்கன் 3 அக்கா தங்கச்சிங்களை டார்கெட் பண்ணி கிட்னாப் பண்ணி இருந்திருக்கான். இப்போ இந்த துறவி அரக்கனை பாக்குறதுக்காக வராருங்க. அவன் பிரேயர் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் கிட்ட இந்த துறவி கேட்கிறாரு, பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து 3 பெண்களை நீ கடத்திட்டு வந்துட்டதா சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு அந்த பிளாக் மேஜிக் பண்றவன் ஆமா அப்படின்றான். அவங்க எங்க, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவங்கள உடனடியா அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்கள அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன், அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த அரக்கன் சொல்றாங்க. எங்க அனுப்புன, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அரக்கன் கை காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பூஜை எல்லாம் பண்ணி அந்த 3 பெண்களுடைய தலையும் வெட்டி வச்சிருக்கான். பக்கத்திலேயே ஒரு காளி தெய்வம் சிலை இருக்குதுங்க. அந்த சிலை அப்படியே பிரைட்டா மின்னிக்கிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த துறவி மிரண்டு போயிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த கதை பிரசன்ட்டுக்கு வருது. ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த நபருடைய பேரை நம்ம கணேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் கைஸ். இந்த கணேஷ் பாத்தீங்கன்னா கம்மி விலையில இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாவே இடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ஒரு ஆட்டோ கார் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கம்மி ரேட்ல இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆனா கணேஷ் பாத்தீங்கன்னா தான் வாங்க போற இடத்துக்கு ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாருங்க. இந்த பட்ஜெட்ல கிடைச்சதுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஆட்டோ டிரைவர் நீங்க எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப கம்மி ரேட்ல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காரு. கணேஷ்க்கு சந்தேகம் வருது. மார்க்கெட் ரேட்டை விட பல மடங்கு கம்மின்னு சொல்ற அந்த இடம் எதுவும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமா இருக்குதா இல்ல லீகல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் நம்ம கணேஷை கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம கணேஷோட வீட்டை காட்டுறாங்க. கணேஷோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார அக்கா கிட்ட பூஜை ரூம் மாடியில இருக்கிறதுனால என்னால ஏறி இறங்க முடியல, கஷ்டமா இருக்குது, என்னுடைய கணவர் கிட்ட சொல்லி சீக்கிரமாவே பூஜை ரூமை கீழே பில்ட் பண்ண சொல்லணும், அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ வந்து பூஜை ரூமை பெர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்ணிக்கோ, பூவெல்லாம் கரெக்டா வச்சு பிரேயர்லாம் ப்ராப்பரா பண்ணிரே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரக்காவும் சரின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வேலைக்காரக்கா ஒரு 4 நாள் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ லீவ் போட்டினா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது அப்படின்னு கேட்கும்போது லதா அப்படின்றவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கணேஷோட மனைவியும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப வீட்டோட பேக் சைட்ல போயிட்டு கைகால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த விசித்திரமா பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா மரத்தடியில ஒரு சிலை இருக்குதுங்க. அந்த சிலை வேற எந்த சிலையும் கிடையாதுங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரக்கன் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தானே ஒரு காளி தெய்வத்தோடைய சிலை, அந்த சிலை தான். அந்த சிலை எடுத்து இந்த வேலைக்காரக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் கிட்ட போயிட்டு இது என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அந்த நேரம் பார்த்து மேடம் வீட்ல இல்ல. என்னவோ பூஜை ரூமை நம்மள தானே மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்காங்க, இந்த சிலையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சிருவாங்க. அந்த அக்கா போனதுக்கு அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி பிரைட்டா மின்னுச்சோ அதே மாதிரி மின்னுதுங்க. இந்த ஒரு சூழல்ல இடம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தார் இல்லையா நம்ம கணேஷ், அந்த ஆட்டோ வேற பஞ்சர் ஆயிருதுங்க. உடனடியா அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொல்ல, ஒன்னு பண்ணுங்க, இடம் எங்க இருக்கு அப்படின்றத நான் காமிச்சு கொடுத்துறேன், நீங்க போய் இடத்த பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவரும் அந்த லொகேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன இடமும் எதுன்னு தெரியல, நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே, கும்மு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல டார்ச் போட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாருங்க. அப்ப இவருக்கு பின்னாடி ஹஸ்கி வாய்ஸ்ல இங்கிருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இவரும் சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அந்த இடத்துல யாரையுமே காணுங்க. திடீர்னு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வரும் பாருங்க. இவரோட காலை புடிச்சு பயங்கரமா இழுக்க ஆரம்பிச்சிரும். தக்காளி கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வருவாருங்க. அந்த சாமியார் வந்து மந்திரம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்த கையே பட்டுன்னு உள்ள போயிரும். இந்த கணேஷோட உயிரை எப்படியோ அவர் காப்பாத்திடுறாருங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவலை கொடுத்து போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இந்த சாமியார் சொல்றாரு, ஆக்சுவலா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பொண்ணு ப்ரூட்டலா கொல்லப்பட்டிருக்கா. அந்த பொண்ணோட டெட் பாடியை இந்த இடத்துலயே புதைச்சிருக்காங்க. புதைக்கப்பட்டதுல இருந்தே இந்த வழியா வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த பொண்ணு கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்றதும் அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றதுமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த இடத்துல கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா யாருமே வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, எல்லா கிரைமும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட்
பண்ணப்படுறது இல்லையா, இதுதான் விக்டமோட அட்ரஸ், பேரு, டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கீழே விழுந்து கிடந்த கணேஷோட போனை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு, உங்க காலில் பலமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சாமியார் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கணேஷ் கேட்கிறாரு இவர் யாரு அப்படின்ட்டு. போற வழியில சொல்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, ஒரு பழமையான வீட்டுல தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் யாரு என்னன்னு விசாரணை பண்ணுனா, கிட்டத்தட்ட 400 வருஷமா நான் இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாராம். அவர் கொஞ்சம் மர்மமான ஆள் தான். அவர்கிட்ட கேட்டா லோக்கல்ல யாராவது பிரச்சனை அப்படின்னா அவங்கள டேஞ்சர்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. நேத்து ராத்திரி கூட எப்படி அந்த இடத்துக்கு வந்தாருன்னே தெரியல, உங்களை கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தினார் இல்லையா, அப்படிதான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்றாங்க இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க இருந்து போக முடியாது, நாளைக்கு தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுத்து கால் எந்த அளவுக்கு அடிபட்டு இருக்குன்றத பார்க்கணும், அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டரும் சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சார் அந்த சாமியாரோட பேரு டீடைல் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அவர் பேரு கிருஷ்ணானந்தா, ஆனா இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, அகம் பகிஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம கணேஷோட வீட்டை காட்டுறாங்க. கணேஷோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணு நான் ஹீரோயின் சொல்றேன். அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பையன் கூட ஜாலியா சாட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி காதல் மயக்கத்திலேயே இருந்துகிட்டு இருக்குது. அங்க கட் பண்ணா இந்த கிருஷ்ணானந்தா அப்படின்ற சாமியாரை காட்டுறாங்க. அவர் தீவிரமா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கனவுல சில அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிற மாதிரியும், ஒரு வீட்ல ஏதோ ஒரு அமானுஷம் அட்டாக் பண்ற மாதிரியும் தோடுதுங்க. பட்டுன்னு கண்முழிச்சு பார்த்தா இவருக்கு ஆப்போசிட்ல ஒரு துறவி உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாபத்தை முடிவு கட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு, அந்த சாபம் மீண்டும் ஆரம்பிக்க போது நீ முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த துறவி சொல்றாருங்க. இப்ப நம்ம கணேஷ் இருக்கிறார் இல்லையா, ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. அவரால் சரியா நடக்க முடியலங்க, நொண்டி தான் நடக்கிறாரு. அதை கவனிச்ச நம்ம கணேஷோட அண்ணி என்னப்பாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அது ஒரு பெரிய கதை அண்ணி, அதை நான் அப்புறம் சொல்றேன், என் பொண்டாட்டி எங்க, அவளை ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஏதோ கடைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தன்னோட மனைவிக்கு போன் அடிச்சா, கணேஷோட மனைவியான ரிமா வெளியில போயிருந்ததாகவும் இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்ப ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்த ரிமா ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல, இருட்டிருச்சு அப்படின்றத நினைச்சு பயந்துகிட்டே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க. கணேஷ் டோர் ஓபன் பண்றாரு. பார்த்தா இந்த சாமியார் தான் கைஸ் வந்திருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த சாமியார் இந்த ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் ஷாக்கா வராரு. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பையனோட கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ள உட்காந்து கட்டமெல்லாம் போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வளர்க்கக்கூடிய நாய் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குங்க, ஓயாம குலைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நாய் எதுக்கு இப்படி ஓயாம குலைச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அம்மா டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் எழுந்திருச்சு வெளியில போவாங்க. நாய் குலைக்கிற சத்தமே கேட்காது. என்னன்னு வெளியில வந்து பார்த்தா அருவாமனையால அந்த நாயை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. ரத்த சொட்ட சொட்ட அந்த அருவாமனையை கையில வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான், இந்த நாய் இனிமேல் பர்மனண்டாவே கத்தாது, அதோட வாய்ஸா ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இந்த பையன் யாரு என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா மறுபடியும் இந்த கதை பிரசன்ட்டுக்கு வருது. கிருஷ்ணானந்தா சாமியாரே நம்ம கணேஷ் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தார் இல்லையா, கணேஷ் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பத்தி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து அண்ணா அண்ணி வெளியில வராங்க. இவங்க தான் என்னோட அண்ணா அண்ணி அப்படின்னு கணேஷ் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் வெளியில வராங்க. ஹீரோனை பார்த்ததும் கிருஷ்ணானந்தாக்கு தெரியுதுங்க, பிரேயர் பண்ணும்போது கனவுல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் ஒரு வீட்ல நடக்கிற மாதிரியும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொல்லப்படுற மாதிரியும் தோணுச்சு இல்லையா, அப்படி கனவுல வந்த ஒரு பெண்ணுடைய முகம் தான் ஹீரோனுடைய முகங்க. இதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு. குடும்பத்தினர்கள் எல்லாருமே வீட்ல தான் இருக்கிறீங்களா, வெளியில யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் கணேஷ் சொல்றாரு என்னோட மனைவி வெளியில போயிருக்கிறா அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா கணேஷோட மனைவி ரீமா அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்லங்க. பார்த்தா ஒரு இடத்துல கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் லைட்டா அசைற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. சரி இந்த வழியில போக வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பினா பின்னாடி எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் கத்தி அலறி அடிச்சுட்டு ரீமா ஓடி வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம கணேஷ் நின்னுட்டு இருக்காரு. கணேஷை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது என்ன பயம்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ இந்த சாமியார் எல்லாத்தையுமே கவனிக்கிறாருங்க. கிருஷ்ணானந்தான்ற சாமியார் பாத்தீங்கன்னா கையில கடுகு மாதிரி என்னமோ வச்சிருக்காருங்க. அதை கொண்டு போய் எந்த இடத்துல இவங்க உருவத்தை பார்த்துதான் சொன்னாங்களோ அந்த இடத்துல போடும்போது அந்த கடுகு ஒரு மாதிரி புகை கிளம்ப ஆரம்பிக்குது. சோ இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, நம்ம உடனடியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா சிட்டியை காட்டுறாங்க. சிட்டில ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா கேபுக்காக தன்னந்தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது ராத்திரி நேரத்துல கேப் புக் பண்ணா டிரைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விடுறாங்க போல. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அந்த கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. அந்த நபரோட பேரை நம்ம அர்ஜுன் அப்படின்னு வச்சுக்கலாம். அர்ஜுன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சு இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லங்க நான் கேப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டிரைவர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் வேற கேப் புக் பண்றதுக்கு பாக்குறேன் அப்படிங்கும்போது, நீங்க எங்க போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டு நான் போற வழிதான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அட இந்த இடம் ஒன்னும் அவ்வளவு சேஃப் இல்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல,
சரின்னு கேட்டுட்டு இந்த பொண்ணும் அந்த கார்ல ஏறிக்கிறா. இவங்க ரெண்டு பேருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கணேஷோட கதைக்கு வருவோம். கணேஷுக்கும் கணேஷோட அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பெண் குழந்தைகள் இருக்குது. 3 சிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கணேஷோட மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தி ரூம்குள்ள அனுப்பி வச்சுட்டு இப்ப பெரியவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கணேஷோட அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மனைவிக்கு இருக்கிறது ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம், நாளை காலையில ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய சாமியாருக்கு கோவம் வருது. உங்க குடும்பமே ஒரு அமானுஷமான விஷயத்தின் மூலமா ஆபத்துல இருக்குன்னு சொல்றேன், நீங்க டாக்டரை பார்க்கலான்னு சொல்றீங்க, இது மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்ல உடனே அண்ணன் கலாய்க்கிறாரு. இது மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது, நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க, உடனே ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை பறிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது கணேசே சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆன ஆள் இவர் கிடையாதுனா அப்படின்னு சொன்னாலும் அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லங்க. உடனே கிருஷ்ணானந்தா சொல்லிடுறாரு, சரிங்க நான் கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க அப்படிங்கும் போது உடனடியாக கணேஷ் போயிட்டு எங்க அண்ணன் உங்களை அவமதிச்சதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த கிருஷ்ணானந்தா பாத்தீங்கன்னா இவருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கணேஷ் மற்றும் கணேஷோட அண்ணன் பொண்ணுங்க 3 பேருமே ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மத்த 2 பொண்ணுங்களும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சமாளிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத. சரி உங்க பாய் ஃப்ரெண்டை எங்க பாத்தீங்க, எப்படி உங்க 2 பேருக்குள்ள பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க சோஷியல் மீடியால தான் முதல் முறையா மீட் பண்ணிக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், அப்படிதான் எங்க 2 பேருக்குள்ள பழக்கமாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபர் ஒரு பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் டிராப் பண்றேன்னு கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் இல்லையா, அவரு அந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடத்தை தாண்டி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வண்டியை நிப்பாட்டுங்க நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அர்ஜுன் நிக்காம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனும் ஹீரோனோட தங்கச்சிங்களும் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க. சின்ன பொண்ணு அதை பார்த்து பயந்து கத்தி எழுந்திருச்சா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் இன்னொரு சிஸ்டரும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த அர்ஜுன் பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட தலையிலேயே ஒரு அடிங்க, அவ்வளவுதான் அந்த பொண்ணு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இந்த அர்ஜுன் பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்கி இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம கிருஷ்ணானந்தா தீவிரமான பூஜையில ஈடுபட்டு இருக்காருங்க. அப்படி பூஜை பண்ணும்போது தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட விஷுவலா காட்டுறாங்க. சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல வில்லேஜ் சார்ந்த 3 பெண்களை அந்த அரக்கன் கடத்திட்டு வந்துட்டு தான் வந்து இந்த துறவி போய் கேள்வி கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த 3 பெண்களும் விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்திருப்பாங்க. அந்த 3 பெண்களுமே அக்கா தங்கச்சிங்க தான். விறகு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அரக்கன் இருக்கான் இல்லையா, அந்த 3 பெண்களையும் அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. நம்ம ஹீரோன்னு ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருந்ததா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நேத்து ராத்திரி ஒரு பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ண அர்ஜுன் தான். அர்ஜுன் பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி வெளியூர்களுக்கு சேல் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களை கடத்துறதுக்கான வலை தான் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால நல்ல மாதிரி பேசி நடிச்சு பொண்ணுங்களை தான் வலையில விழ வச்சு சரியான சந்தர்ப்பம் வரும்போதே அந்த பொண்ணுங்களை கடத்தி வெளியூர்களுக்கு வித்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த அர்ஜுனோட டார்கெட் நம்ம ஹீரோனா இருந்துகிட்டு இருக்குது. ஹீரோயின் கிட்ட அப்படி இப்படின்னு பேசி ஹீரோயின் கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கவர்ச்சியான போட்டோ அனுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ அர்ஜுன் கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ரூமுக்குள்ள வந்து அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோனோட படிப்பு விஷயத்த பேசி இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வர ஆரம்பிக்குதுங்க. சண்டை போட்டுட்டு இவ பாத்ரூம்குள்ள போயிடுறா. அந்த நேரம் பார்த்து தான் அர்ஜுன் வந்து கவர்ச்சியான போட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். அர்ஜுனை நம்பி இவளும் போட்டோ எடுத்து அனுப்புறா. அந்த போட்டோவை பார்த்த உடனே அவனோட கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி அவன் கையில ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. என்னடா திடீர்னு நம்ம கையில இப்படி அலர்ஜி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்ஜுன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் நேரா ஒரு குடோனுக்கு போறான். அங்க ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க. கார்ல தூக்கிட்டு வந்த பொண்ணை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கிறதாகவும் வெளியூருக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டதாகவும் சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தான் எங்களுடைய பாஸ், நீங்க போய் அனுபவிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நாங்க போறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த அர்ஜுன் சொல்றான், உங்களுக்கு தீபாவளி போனஸ், நீங்க ஃபர்ஸ்ட் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். தொடர்ந்து பெண்களை எல்லாம் கடத்தி அவங்கள சீரழிச்சு வெளியூர்களுக்கு வித்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது இதுல இருந்து தெரியுதுங்க. இங்க கட் பண்ணா அந்த சின்ன பையனோட கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாங்க வீட்டுல குலைச்சிட்டு இருந்த நாயவே கொலை பண்ணானே அந்த பையன் இப்ப என்ன பண்றானா, மக்கள் நெருக்கமா வாழக்கூடிய பகுதிக்கு போயிட்டு அங்க ஒரு லேடியை டார்கெட் பண்றான். அந்த லேடி குளிக்கிறதுக்காக போகும்போது அவன் கையில வச்சிருக்கிற பட்டன் போனால அந்த பெண் குளிச்சிட்டு இருக்கிறத வீடியோ எடுக்கிறான். அந்த பெண் பார்த்து பயங்கரமா சத்தம் போட அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்கிற நேரத்துக்கு முதல்ல அவன் கையில இருக்கக்கூடிய மொபைலை பிடிங்க அந்த வீடியோ டெலீட் பண்ணிருக்கணும் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் பண்ணாம அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த பையன் எல்லாருமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறான். அவனுடைய போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை வேற ஒரு நபர் கிட்ட கொடுக்குறான். அந்த வீடியோ வாங்கிட்டு அந்த நபர் பணம் கொடுக்க அந்த பணத்தை வாங்கிட்டு இவன் நடந்து வரான். இந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க. பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஸ்மார்ட்டா பேசி சோஷியல் மீடியால பெண்களுக்கெல்லாம் வலை வீசி அந்த பெண்களை எல்லாம் தன்னோட காதல் வலையில சிக்க வச்சு கடத்தி வித்துக்கிட்டு இருக்கிறானே அவன் தான். இப்ப கணேஷோட அண்ணி இருக்காங்க இல்லையா, வேலைக்கார அக்கா கிட்ட என்னால படி ஏறி பூஜை ரூமுக்கு போக முடியல, கணேஷோட மனைவி ரீமாக்கும் உடம்பு சரியில்லை, அதனால நீயே போய் பூஜை பண்ணிடுறியா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அக்கா பூஜை ரூம்ல போய் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பூஜை ரூமுக்குள்ள அந்த காளி தேவியோட சிலையும் இருக்குதுங்க. பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே வீட்டுக்குள்ள பவர் பிளக்சுவேஷன்
சிச்சுவேஷன் நடக்க ஆரம்பிக்குது. ஹால்ல தூங்கிட்டு இருந்த அண்ணி பட்டுன்னு கண்முழிக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க ரொம்ப நேரமா வீட்டுக்குள்ள அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. யார் அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தா அவங்க பொண்ணு தான். என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஷோல்டர் மேல கைய வச்சா அந்த பொண்ணு திரும்புவா பாருங்க. அதை பார்த்து அண்ணி மிரண்டு போயிருவாங்க. அவன் முகமெல்லாம் எரிஞ்சு போன நிலைமையில இருக்குங்க. அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் கணேஷ் கவனிச்சு டாக்டர் வர சொல்லி உடனடியா ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களை எழுப்பி விடுவாங்க. கணேஷ் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு நேரடியாவே நீங்க பாத்தீங்கல்ல, நம்ம வீட்டை ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி சுத்தி போட்டிருக்கு அப்படின்னு சாமியார் வர சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அண்ணன் நம்பவே மாட்டேன்றாருங்க. அண்ணங்கார ஏதோ பேசிட்டு இருக்கட்டும், இவங்க உதவி கேட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணானந்தா சில கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. எந்த அமானுஷமான சக்தியும் எடுத்தவங்க கவுத்தவனெல்லாம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிராது. அந்த அமானுஷமான சக்தி வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஒரு பொருள் மூலமாவோ இல்ல ஒரு நபர் மூலமாவோ இப்படிதான் வரும். ரீசெண்டா நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் எடுத்துட்டு வந்து வச்சீங்களா அப்படின்னு கேட்க இந்த குடும்பத்தினர்களுக்கு எதுவுமே தெரியலங்க. சரி, பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா நாங்க எதுவும் கொண்டு வரல. ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் பார்த்த அந்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா. வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க ஹேண்ட் வாஷ்ல திரும்பவும் தண்ணி வந்துகிட்டே இருந்திருக்கு. என்னடா இது இப்பதான் ஆஃப் பண்ணோம் மறுபடியும் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவளுக்கு பின்னாடி எரிஞ்ச நிலையில ஒரு பெண்ணோட உருவம் நின்னுகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்து கதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கா. இந்த விஷயத்தை இந்த சாமியார் கிட்ட சொல்ல வீட்டுல இருக்கிறவங்க இதை பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மொத்த குடும்பமுமே இந்த அமானுஷமான ஆக்டிவிட்டியை பார்த்து பயப்படும் போது நம்ம கணேஷோட அண்ணனும் ஹீரோனும் மட்டும் இதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லைங்க. வழக்கம் போல ராத்திரி நேரம் நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்துட்டு மாடிக்கு போய் தன்னுடைய காதலனான அர்ஜுன் கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாமியார் வராரு. உன் தங்கச்சி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட்டாலே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் சொல்றாங்க, இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான், இதுக்கு பின்னாடி பேய் பூதம்லாம் ஒன்றும் கிடையாது, அவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்ததுனால ஹாலுசினேட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தந்திரம் மந்திரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் நம்ம மைண்டு தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த சாமியார் சொல்றாரு, இந்த சைக்காலஜி மந்திர தந்திரம் இதெல்லாம் விட டேஞ்சரான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னது அப்படின்னு ஹீரோன் கேட்க, காதல் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. நம்ம ஹீரோன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட போறாங்க அப்படின்ற விஷயம் இந்த சாமியாருக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த சாமியார் மண்ணு மாதிரி என்னமோ கொட்டுறாருங்க. அந்த மண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுழலா மாறுது. அப்ப இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்கு அப்படின்றத அவர் உறுதி செய்யறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சிங்க 2 பேரும் என்னாச்சு, எதுக்கு இப்படி பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் நான் வெளியே போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கும் போது, நீங்க இல்லாம நாங்க இருக்க மாட்டோம், நாங்களும் வருவோம் அப்படின்ற மாதிரி தங்கச்சிங்க 2 பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த 3 பெண்களுமே ஒன்னா வீட்டை விட்டு வெளியில கிளம்பிட்டாங்க, யார்ட்டையுமே சொல்லாம. மேல பூஜை நடந்துட்டு இருக்கும்போது சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி இந்த சாமியாருக்கு தோணுது. மேல யார் பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, மேல எங்கனால போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்காரக்கா தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே மேல போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது அந்த இடத்துல அந்த காளி தேவியோட சிலை இருக்கு அப்படின்ட்டு. இந்த குடும்பத்தை சார்ந்த 3 பெண்களும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அதே சமயம் இந்த வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த சிலையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் யோசனை பண்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சின்ன பையனா இருந்தா அர்ஜுனோட கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்ப கவலையில இருந்துட்டு இருப்பாங்க. அவன் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, வீட்டுக்குள்ள ஒரு பொட்டி ஓபன்ல இருந்திருக்குது. அந்த பொட்டிக்குள்ள இருந்த சிலையை காணுன்ட்டு. அந்த சிலை பாத்தீங்கன்னா அர்ஜுன் அம்மாவோடைய முன்னோர்கள் கொடுத்தது. இந்த சிலை ரொம்ப சக்தி வாய்ந்த சிலை, அது மட்டும் இல்லாம சாபம் இருக்கக்கூடிய சிலை. இந்த சிலையை வந்து நம்ம ரொம்ப சேஃபா வச்சுக்கணும், கவனமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. பார்த்தா அந்த சிலையை அர்ஜுன் எடுத்துட்டு போயிருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இப்ப அர்ஜுனும் இல்லன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மாவும் இறந்து போறாங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம கிருஷ்ணானந்தா பாத்தீங்கன்னா அந்த சாமி சிலையை கொண்டாந்து கொடுத்து, இந்த சிலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த சிலையை பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்களோட பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கவலையில இருந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பெண்களும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான் போயிருந்திருக்காங்க. ஆனா அர்ஜுன் ஹீரோனை மட்டும் தான் தூக்க பிளான் போட்டான். ஆனா ஹீரோன் கூட சேர்ந்து வசமா இன்னும் 2 பொண்ணுங்களும் மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த 3 பெண்களையும் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த சாமியார் வீட்டுல உட்காந்து பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அந்த 3 பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி பூஜை பண்றதன் மூலமா அந்த பொண்ணுங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு இவருக்கு ஞானக்கண் மூலமா தெரியும். அப்ப அவருடைய கண்ணு முன்னாடி அந்த துறவி தென்படுறாரு. அவர்கிட்ட இந்த சாமியார் சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரியே 1000 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சாபம் உருவாயிருக்குது, இந்த சாபத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன கைடு பண்ணுங்க அப்படிங்கும்போது, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வழி அப்படின்றது எனக்கும் தெரியாது, நம்ம கண்டிப்பா அந்த ஈவில் பவரை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதற்கான நேரம் வரும், அதை எதிர்த்து நீ போராடு, உன்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த துறவி மறைஞ்சிடறாருங்க. இப்ப அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குடும்பத்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருதுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த சம்பவங்கள்லாம் இந்த குடும்பத்துக்கே தான் நடந்திருக்குது. சோ திரும்பவும் அதே சம்பவங்கள் இப்ப 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நடக்குதுன்றது தெரிய வருது. இப்ப இந்த சாமியாரும் கணேசும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த 3 பெண்களையுமே அர்ஜுன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போறான். அங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கி தரான். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த 3 பெண்களும் மயக்கடைஞ்சிடறாங்க. இப்ப இந்த 3 பெண்களுமே அர்ஜுனோட டிராப்ல மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த
சாமியாரும் கணேஷும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய பெண்களோட உருவம் இவங்களை வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாத்துதுங்க. இவரு மந்திரம் போட்டு அந்த ஆன்மாக்களை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அந்த எரிஞ்ச நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு டைரக்ஷனை கை காட்டுது. உடனடியா அந்த டைரக்ஷனை நோக்கி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதாங்க தெரிய வருது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பூஜை எல்லாம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பெண்களுக்கும் சுயநினைவு வருது. அப்பதான் தெரிய வருது தான் காதலிச்ச பையன் ஒரு ஏமாத்துக்காரன் தன்னை டிராப்ல சிக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் நம்பிக்கை வார்த்தை பேசியிருக்கான்றது தெரிய வருது. ஒண்ணுக்கு 3 பெண்களை கடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்ஜுனோட கூட்டாளிகளும் ஜாலியா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, அந்த மந்திரிக்கப்பட்ட சிலையை கொண்டு போய் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பூஜை நடந்தது இல்லையா, அதே இடத்துல வச்சு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு உணர்வெல்லாம் தோண ஆரம்பிக்குது. திடீர்னு டயர்டாய் கீழே விழுந்துடுறாரு. கூட்டாளிங்கெல்லாம் என்னாச்சுன்னு கேட்கும்போது அர்ஜுனுக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்தா அவருடைய கையில அம்புக்குறி மாதிரியான ஒரு சிம்பிள் தெரியுதுங்க. அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த அர்ஜுன் வேற யாரும் கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரக்கன் பெண்களை எல்லாம் கடத்திட்டு வந்து நரபலி கொடுத்துட்டு இருந்தானே, அவனுடைய அடுத்த ஜென்மம் தான் இந்த அர்ஜுன். அப்பதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த துறவி பாத்தீங்கன்னா அந்த 3 பெண்களை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க இவன் சொல்லியிருப்பான், நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ட்டு. எங்க அனுப்புன அப்படின்னு பார்த்தா அந்த 3 பெண்களையும் கொண்டு வச்சிருப்பான் இல்லையா, எதுக்காக அப்படின்னு கேட்டா அந்த கடவுள் சிலைக்கு நான் வழிபாடு நடத்தி சூப்பர் பவரை அடையறதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த துறவி கடுப்பாயி அந்த அரக்கனை எதிர்த்து சாபம் கொடுப்பாருங்க. அந்த சாபத்தினால அன்னைக்கு அவனால அந்த சூப்பர் பவரை அடைய முடியாது. மீண்டும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இவன் அந்த சூப்பர் பவரை அடையணுன்றதுக்காகவே மறுஜன்மம் எடுத்து பிறந்திருக்கிறான். காலம் சூழ்நிலை அவனுடைய முன்ஜென்மத்தை ஞாபகப்படுத்தி அவன் யாரு அப்படின்றத அவனுக்கு காட்டி கொடுக்குது. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அவங்க வீட்டு பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 பெண்களா தான் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறி ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ யாரும் அந்த 3 பெண்களையும் கடத்த கிடையாது. ஸோ ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த சிலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது தான் இந்த அர்ஜுனோடைய வீட்டு அட்ரஸ் தெரிய வருதுங்க. அங்க போய் பார்த்தா பூட்டு போட்டு அந்த பூட்டை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அர்ஜுனோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அங்கிருந்து தான் இந்த சிலை வந்திருக்கு அப்படின்றத இந்த சாமியார் கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த அர்ஜுனுக்கு கால் வருதுங்க, இந்த பொண்ணுங்களை அனுப்பி விடுறதுக்கு கண்டெய்னர் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த அர்ஜுன் பாத்தீங்கன்னா இந்த 3 பொண்ணுங்களை மட்டும் அனுப்புறதா இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய கையில ஒரு மாதிரியான சிம்பிள் வந்து அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சிலையை வச்சுக்கிட்டே இந்த சாமியார் பாத்தீங்கன்னா இந்த 3 பெண்களையும் காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு சூழல்ல ஒரு குடோனுக்குள்ள இந்த 3 பொண்ணுங்களையும் அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. பார்த்தா தூரத்துல ஒரு போலீஸ் ஜீப் தெரியுங்க, அந்த வண்டியை போய் வழிமறிச்சு இவங்க அழுவ ஆரம்பிப்பாங்க. போலீஸ் ஆபீசர் இறங்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இவங்க விஷயத்த சொல்லுவாங்க. சரி வண்டியில ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த 3 பெண்களையுமே ஏத்திட்டு இந்த போலீஸ் ஆபீசர் ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விடுவாரு. அப்ப ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த சாமியாரும் கார்ல வருவாரு. சோ அவருக்கு சிக்னல் கிடைக்குங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த 3 பொண்ணுங்களும் இறங்கின இடம் வேற எந்த இடமும் கிடையாது, இந்த அர்ஜுனோட இடம் தான். அப்பதான் தெரிய வருது இந்த போலீஸ் ஆபீசரும் இந்த அர்ஜுனோட கூட்டு அப்படின்ட்டு. இவன் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடத்தப்படுற பெண்களை சீரழிச்சு அதுக்கப்புறம் தாங்க சேல் பண்ணுவான். அந்த வகையில நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சீரழிக்கிறதுக்காக கிட்ட போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பார்த்து இவன் மிரண்டு போறான், காளி தெய்வத்தோடைய போட்டோ. அப்ப இவனுக்கு திரும்ப அந்த முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்து போக ஆரம்பிக்குது. பட்டுன்னு அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்புறான். நேரா அறிவற்ற கடைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கத்தியும் அந்த முட்டியும் தூக்கிட்டு நேரா இந்த ஃபேக்டரிக்கு வந்துகிட்டு இருக்கான். முன்ஜென்ம ஞாபகங்களை எல்லாம் வச்சு அந்த ஃபேக்டரிக்குள்ள பூஜை பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனை அறியாம அவனே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த 3 பெண்களும் பயத்தோட உச்சகட்டத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் பவரா அடையணும் அப்படின்னு நினைச்சு அடைய முடியாமையே போயிடுச்சு. சோ இந்த வாட்டி நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து வெட்டுறதுக்கான ஏற்பாடு பண்றான். அந்த நேரம் பார்த்து இந்த சாமியார் அந்த இடத்துக்கு வந்து மந்திரத்தை எல்லாம் போட்டு இந்த அர்ஜுனை தடுத்து நிப்பாட்டுறாருங்க. இப்ப இந்த சாமியாருக்கும் அர்ஜுனுக்கும் இடையே பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது. அந்த சண்டையில இந்த சாமியாரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அந்த இடத்துக்கு வந்த இந்த போலீஸ் ஆபீசர் சாமியாரை பார்த்து ஷூட் பண்ணிடுறாருங்க. சாமியார் கீழே விழுந்துடுறாரு. அப்போ உயிர் போகும் தருவாயில இந்த சாமியார் இந்த 3 பொண்ணுங்க கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இது வரைக்கும் உங்களுடைய கண்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான உருவம் தெரிஞ்சது இல்லையா, அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, உங்க உருவம் தான். நீங்க எல்லாம் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போது அதுல இருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் முன்ஜென்ம ஆன்மாக்கள் இந்த ஜென்மத்துல வந்து உங்களை கைடு பண்ணி இருந்திருக்குது. ஆனா அது தெரியாம அந்த ஆன்மாக்களை பார்த்து நம்ம பயந்து போயிருந்திருக்கிறோம். இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, எந்த தெய்வத்தை வச்சு உங்களுக்கு பூஜை பண்ணி உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறானோ அதே தெய்வத்தை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, நீங்க பிரேயர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மயங்கிடுறாருங்க. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த சாமியார் சொன்னதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த தெய்வத்தை மனசுல நினைக்க ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா காளி தெய்வமா மாறிடுறாங்க. காளி தெய்வமா மாறின ஹீரோனை பார்த்து இந்த அர்ஜுன் மிரண்டு போயிடுறான். இந்த அர்ஜுன் பட்டுன்னு மண்டிட்டு
கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அந்த கடவுளுக்காக தானே இவன் பலி கொடுக்கணும்னே நினைச்சான். அந்த கடவுளே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போதே இவனால என்ன செய்ய முடியும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த அர்ஜுன் சொல்றான். ஆனா இவன் செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமா, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், எத்தனை உயிர்களை எடுத்திருக்கான். அதனால காளி தெய்வம் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கல, அவனோட தலையை வெட்டிடுது. அங்க நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசருக்கு ஒரு பொண்ணு தான் இதெல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்து அவர் மிரண்டு போறாரு. அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ் ஆபீசரோட கதையும் நம்ம ஹீரோயின் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க மயங்கி கடந்த நம்ம சாமியாருக்கு அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உயிர் கொடுக்குறாங்க. அவரும் கண்முழிக்கிறாரு. பட்டனி ஹீரோயின் நார்மல் ஆகுறாங்க. இங்க நடந்தது எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த 3 பெண்களும் பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இந்த 3 பொண்ணுங்களையும் ப்ராப்பரா ரெஸ்கியூ பண்றாங்க. நம்ம சாமியார் இருக்கிறார் இல்லையா, அந்த சிலையை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாருங்க. எங்க போறாருன்னு பார்த்தா ஒரு ஆத்து பக்கத்துல போய் குழிய தோண்டி இந்த சிலையை புதைச்சு வைக்கிறாரு. அப்ப அந்த துறவி பாத்தீங்கன்னா இந்த சாமியாரோட கண்களுக்கு தெரியறாரு. நீங்க சொன்ன மாதிரியே இந்த சாபத்தை நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்க அடுத்த பயணத்துக்கு தயாராகுங்க, உங்களோட அடுத்த பயணம் என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.